கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, புனித ஜெரோம் என்பவரை பற்றி ஒரு சிலராவது அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு கிறிஸ்மஸ் தினத்தன்று குடிலின் முன்பாக அமர்ந்து ஆழ்ந்த உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தார். பாலனேசு அவர் முன்னால் தோன்றினார். அவர் புனித ஜெரோமை பார்த்து, இன்று எனக்கு பிறந்த நாள் அல்லவா, பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டது. அப்பொழுது புனித ஜெரோம் சொன்னார், நான் விவிலியத்தை விளக்கி எழுதிய புத்தகங்களை எல்லாம் உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் விவிலியத்திற்கு ஆழமான விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது இறையில் படிப்பவர்கள் அதை மிகுவாக பயன்படுத்துவார்கள் இன்றும் கூட. ஆகவே அதுதான் அவருக்கு இறைவனுக்கு செய்த சிறப்பான காரியம் என்று நினைத்து அதை பரிசாக கொடுப்பதாக சொன்னார். இல்லை இல்லை, எனக்கு வேறொன்று வேண்டும் என்று குழந்தை சொன்னது. அப்பொழுது அவர், என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுதும் குழந்தை இயேசு, இல்லை இல்லை, எனக்கு வேறொன்று வேண்டும் என்று கேட்டதாம். அப்பொழுது புனித ஜெரோம் கேட்டாராம், வேறு கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டாராம். அப்பொழுது குழந்தை இயேசு, உன் பாவங்களை எனக்கு கொடு என்று சொன்னாராம். அப்பொழுது புனித ஜெரோம், டிவைன் பேப், யூ மேக் மீ வீப் என்று சொன்னாராம். தெய்வ குழந்தையே, நீ என்னை அழச் செய்கிறாய் என்று சொன்னாராம். தெய்வ குழந்தையே, நீர் என்னை அழச் செய்கிறாய் என்று சொன்னாராம். அவர் தன் பாவத்தை நினைத்து அழவில்லை. அவர் புனிதராக வாழ்ந்தவர். ஆனால் கடவுளுடைய அன்பு அங்கே அவரை தொட்டது. கடவுளின் அன்பின் ஆழத்தை பார்த்தார். அல்லது குழந்தை இயேசு மக்களை மனித பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்குத்தான் வந்தார் என்ற உண்மையானது வெளிப்படுவதாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குடிலின் பின்புறமாக சிலுவையின் நிழல் தெரிந்தது என்று ஒரு சில புனிதர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இயேசு பிறந்தது நம் அனைவரையும் மீட்பதற்காகவே என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். அவருடைய போதனைகள், அருமையான அற்புதமான செயல்கள், அவையெல்லாம் நிறைவானவை என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் அவருடைய நோக்கமெல்லாம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான். மக்களின் பாவங்களுக்காக தன்னையே பலியாக்க வேண்டும் என்பதுதான் என்பதை மிக தெளிவாகவே அறிந்திருந்தார். ஆகவேதான் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளாதிருந்த பொழுதும், பேதுரு அவரை தடுக்க பார்த்த பொழுதும், போ அப்பாலை சாத்தானே, நீ மனிதர் நினைப்பது போன்று நினைக்கிறாய், கடவுள் நினைப்பது போன்று நீ நினைக்கவில்லை என்று சொன்னார். ஆகவே தாம் தந்தையின் விருப்பப்படி அனைவருடைய மீட்புக்காகவும் பலியாக வேண்டும் என்பதை உணர்ந்தவராக அப்படி சொன்னார். ஆகவே அவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆழமான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் இவ்வாறு, தலைமை குருவாகிய இயேசு பலி செலுத்த வரவில்லை, பலியாக வந்தார் என்று குறிப்பிடுவார். இவ்வாறாக இயேசு பிறந்தவர் அனைவருடைய மீட்புக்காகவும் என்பது முக்கியமான ஒன்று. போதித்து நல்ல உண்மைகளை கூற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அல்லது இயேசுவின் இறைவனின் பெயரால் அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக எல்லோருடைய மீட்புக்காகவும் தந்தையின் திருவுடப்படி பலியாக வேண்டும் என்பதுதான்
என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை அதன் காரணமாகத்தான் இங்கே யூபிலி ஆண்டின் நினைவாக உலகமெங்கு வைக்கப்பட்டிருக்கும் இந்த திருச்சிலுவையை, சிலுவையிலே மரித்து உயிர்த்த ஆண்டவரை எல்லா பேராலயங்களிலும் உலகம் முழுவதும் எல்லா பேராலயங்களிலும் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பக்தியோடு வணங்கி முத்து செய்யும் அனைவருக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஜூபிலி என்றாலே மகிழ்ச்சிதான். ஒடுக்கப்பட்டோருக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்படுத்தப்பட்டோருக்கும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு விழாவாகத்தான் ஜூபிலி விழா பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்டது. அடிமைகளாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். யாராவது கடன்பட்டு ஏதாவது நிலத்தையோ மற்றதையோ இழந்திருந்தால் அதை அவர்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஆகவே இவ்வாறாக ஜூபிலி ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டாக, ஏழை எளியவருக்கான ஆண்டாக, அனைவருக்கும் வாழ்வு தரும் ஆண்டாக அது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மறைமாவட்டம் முழுவதும் 2 திருத்தலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பயணிகளாக நீங்கள் சென்று வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. எந்த திருத்தலம் என்று பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த ஆலயத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சென்று அங்கே திருப்பலி நிறைவேற்றி வர வேண்டும். அன்றும் அப்படி செய்கின்றவர்களுக்கும் பரிபூர்ண பலனை திருத்தந்தையானவர் அறிவித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த யூபிலி ஆண்டுக்கு திருத்தந்தை கொடுத்திருக்கும் மைய கருத்து இங்கே போடப்பட்டு இருக்கிறது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று, நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. நாம் அனைவரும் பயணிகள். இறைவனை நோக்கி, இயேசுவை நோக்கி பயணம் செய்கிறோம். அதற்காக இவ்வுலக வாழ்வு தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. இதுவும் கடவுள் கொடுத்த கொடைதான். இதையும் நிறைவோடு வாழ வேண்டும். ஆனால் நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்வு இறைவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுதான். ஆகவே நாம் அனைவரும் திருப்பயணிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். நம்பிக்கை, இறைவனில் நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கிறது. அவர் சொன்ன வாக்குறுதியின்படி அனைத்தும் நிறைவேறும் என்று நாம் எதிர்நோக்குகின்றோம். நம்முடைய எதிர்நோக்கு ஆழமானது. அது இயேசுவின் வார்த்தையில் அடங்கி இருக்கிறது, அவருடைய வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டை இன்றிலிருந்து நாம் தொடங்குகிறோம். உலகம் முழுவதும் எல்லா மறைமாவட்ட பேராலயங்களிலும் இது தொடங்கப்படுகிறது. ஆகவே தான் நாம் இன்று வைத்திருக்கிறோம். நேற்று வைக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இருந்தாலும் இன்று மக்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்றுதான் 29ஆம் தேதி தான் எல்லா உலகின் எல்லா பேராலயங்களிலும் அது நிறைவேற்றப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த புனித கதவை திறக்கின்ற நிகழ்வு இந்த முறை ரோம் நகரில் மட்டும் நடைபெறும். திருத்தந்தை 3-4 பசலிக்கா, மேஜர் பசலிக்கா என்று சொல்லுவார்கள், அந்த ஆலயங்களுடைய கதவுகள் மட்டும் திறக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆலயம், இந்த சுரூபத்தை நாம் வணங்குவதற்கு, இங்கே சிறப்பாக ஜெபித்து நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு இது பொருத்தமான இடத்தில் வைக்கப்படும். ஆகவே நீங்கள் எந்த நேரத்திலும் இந்த இடத்திற்கு வந்து இந்த திருசுரூபத்தை தொட்டு ஆசீர் பெற்று வேண்டி நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று இந்த ஜூபிலி ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. பங்குகளிலும்
மறைவட்ட அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் அதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே இன்றும் பெருந்திரளாக பல பங்குகளிலிருந்தும் வந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டின் சிறப்பை எல்லா மக்களும் மறைமாவட்ட மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளச் செய்யும் விதத்தில் இந்த ஜூபிலி ஆண்டை, புனித ஆண்டை நான் நிறைவாக கொண்டாடுவோம்.